தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 35 முதல் 38 முறை, பிறகு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் மற்றும் 6, 7, 8 திருவாக்கியங்கள். குறிப்பாக 6வது வாக்கியம், வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே நீங்கள் செல்லுங்கள். அப்போ தெய்வம் உங்களையும் என்னையும் அனுப்புவது வேறு எங்கேயும் அல்ல, வழி தவறி போன இஸ்ரேல் மக்கள். யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், யாராவது நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள். அப்போ வழி தவறி இருக்கின்ற நம்முடைய குடும்பங்கள், இந்த காலகட்டத்தில் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வாழ்ந்து போய் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய மகன், நம்முடைய மகள், குடும்பத்தில் உள்ள கணவன், இதான் மனைவி, சூழலின் காரணமாக விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போய் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி அன்பியத்தில் உள்ளவர்கள் இதோ அவர் விசுவாச வாழ்க்கை எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர் முதலில் குடும்பத்தில் உள்ள அவர் வழி தவறி போயிருக்கின்ற இவனிடத்தில் நீ சென்று இறையாட்சியை நீ பற்றி எடுத்து சொல். இவனிடத்தில் சென்று அவனிடத்தில் நோய்களை குணப்படுத்து. இவனிடத்தில் சென்று நீ என்ன செய், நற்செய்தியை நீ பறைசாற்று. இதான் நாம் பார்க்கின்றோம். அப்போ வழி தவறி போன இஸ்ரேல் மக்கள்னு சொல்லும்போது, வழி தவறி இருக்கின்ற என்னுடைய குடும்ப அங்கத்தினிடத்தில் நான் போக வேண்டும். விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரிடத்தில் நான் சென்று போய் இதோ நற்செய்தி இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அவர் சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். அது ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு வருஷமாக இருக்கலாம், பல காலங்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நற்செய்தியை வாழ வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி நான் வாழ்கிற சமயத்தில் இது அவர்கள் விசுவாச வாழ்க்கையை கடந்து வருவார்கள். அதுக்கான சக்திக்கு நாம் பெறுவோம். இந்த திருவருகை காலமானது அதற்கு நாம் பயன்படுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் இறைவமே, இதோ வழி தவறி போன இஸ்ரேல் மக்களிடத்தை கடந்து செல்லுங்கள்னு சொன்னீரே, நாங்கள் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.